விஜயகாந்த் நடத்தும்போது விஜயகாந்த் முடியாது. ஏங்க செல்வி ஜெயலலிதா, கருணாநிதி எதிரிகளை கையாண்டது போலவா இவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள்? செல்வி ஜெயலலிதா காலத்தில் என்னைக்காவது பிலோ தி பெல்ட் அட்டாக் எதிரிகள் மீது நடந்திருக்கிறதா? பண்ணதே கிடையாது. கருணாநிதி செஞ்சுருக்காரா? பண்ணதே கிடையாது. இப்போ அரசியல் ரீதியாக தான் பண்ணுவாங்க. இப்போ அப்படியே நடந்துட்டுருக்கு. என்ன நடந்துட்டுருக்கு? நான் திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பல. நடந்துட்டுருக்கா? புரியுது. ஜெயலலிதா ஒரு படத்தை தானே டிலே பண்ணாங்க. உங்களுக்கு இனிமேல் இருக்கிறது ஒரே படம். திருப்பி சினிமாவுக்கு போக முடியாது. ஜெயலலிதா கூட்டணி வைத்து எம்எல்ஏக்களை தூக்கினார். கட்சியில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தூக்க முடியாதா? அந்த அளவுக்கு நிர்வாகிகளை வைக்கணுங்க. ஆனந்த் பூச்சல் அவங்க ஆனந்த் இருக்கிறார் இல்லையா, அவரை வச்சு எல்லாரையும் வந்து ரொம்ப விசுவாசிகள். அவர் சொல்கிறாரு பாருங்க, தலைவருடைய அந்த அவர் வச்சுட்டு போன டம்பரை குடிக்கணுன்ற அந்த விசுவாசத்தோடு இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கணுன்றாருல, அந்த மாதிரி உருவாக்கிட்டு போங்க. 4 கேஸ் போட்டு உள்ளே போட்டாலும் இதே மாதிரி பேசுவாரா? குண்டாஸ் போட்டா பண்ண மாட்டாங்களா திமுக? சொல்லுங்கள். கஷ்டம்தான். பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? வாய்ப்பு இருக்குது, பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு கட்சியை முடக்கிறது எப்படி, அழிக்கிறது எப்படி, எப்படி டிஃபேம் பண்ணுற டெக்னிக்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியுன்றதெல்லாம் தாண்டி குறைந்தபட்ச நியாய உணர்வு கூட இல்லாதவர்கள், இப்படித்தான் போராளிகிட்ட சண்டை போடும்போது கூட இப்படித்தான் போட வேண்டும் என்ற குறைந்தபட்ச தர்மம் கூட இல்லாதவர்கள் இன்றைய தலைமுறை திமுகவினர். கருணாநிதி காலத்தில் நீங்கள் சொன்னது போல் பர்சனல் அட்டாக்ஸ் இருக்கிறது, ஒரு பொலிட்டிக்கல் எனிமையை பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணுவாங்க. இப்போது அடுத்து உதய் தலைமுறை அதிகாரத்துக்கு வந்தால் இந்த நாகரிகத்தை கடைபிடிப்பார்களா? ஆதவ் இங்கே இருப்பார்னு சொல்ல முடியுமா உங்களால்? முடியாதுன்றீங்களா என்ன? திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஓகே மாமனாரை டைட் பண்ணால் வர்றாரு, பெரிய மேட்டர் இது. லாட்டரி 2011 ஆட்சி வந்த பிறகு திரு மார்ட்டின் மீது எத்தனை வழக்குகள் போட்டு கைது செய்தார்கள் ஜெயலலிதா நினைவு இருக்கிறதா? ஞாபகம் இருக்கு. பிரசாந்த் கிஷோரே போய் உதயநிதி தலைமையை வாழ்த்தி பேச வைக்க முடியுமா முடியாதா? 100 கோடி வாழ்த்த போகிறாரு. 100 கோடி கொடுத்தா வந்துடுவார். நான் பீகாரில் இந்த மாதிரி நிறைய செலவழிச்சுங்க.